ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு சரண்டர் தமிழ். ரீசெண்டாக ப்ரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸ்லேருந்து ஒரு அனிமேஷன் படம் வந்திருக்கு. இந்த அனிமேஷன் படத்தை ஒரு ஆந்தாலஜி சீரிஸாக கொடுத்துருக்காங்க. மொத்தம் 3 கதை இருக்கும். அந்த 3 கதையும் ஒன்றா சேர்த்து கொடுத்துருப்பாங்க. 3 கதையிலுமே ஒவ்வொரு ப்ரெடேட்டர் காமிச்சிருப்பாங்க, வித்தியாசமான ப்ரெடேட்டர். அந்த 3 கதையும் ஒன்றா சேர்கிற மாதிரி கடத்தில் முடிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு ஓப்பன் எண்டிங்காக விட்டு அடுத்த படத்துக்கான, அதாவது இந்த ஃப்ரான்ச்சைஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ஸோ இப்போ இந்த படம் பார்த்தாச்சு, படம் எப்படி இருக்குன்றதை இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ரொம்ப பேசாமல் வீடியோ ஆரம்பிச்சிடலாம். ப்ரெடேட்டர் கில்லர்ஸ் ஆஃப் த கில்லர்ஸ் படத்தோட கதைன்னு சொல்லி பார்க்கும்போது 3 கதை இருக்கும். ஆரம்பத்தில் வர கதை வைக்கிங்கில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கதாநாயகோட அப்பா ஒருத்தன் கொண்டு இருப்பான். அவங்கள பழி வாங்குற மாதிரி தான் அந்த கதை போகும். அதுக்கு நடுவில் ஒரு ப்ரெடேட்டர் வரும். நீங்கள் ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, ஒரு பயங்கரமான பீஸ்ட் ப்ரெடேட்டர் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதை எப்படி டெஃபீட் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த ஒரு கதை இருக்கும். அண்ட் இதை தொடர்ந்து 2 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க. அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருக்கும், யார் சிறந்தவங்கன்னு சொல்லிட்டு. பெருசாக டைலாக்ஸே இருக்காது அந்த கதையில், ஃபுல்லாக விஷுவல் மூலியமாக தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதுக்கு நடுவில் ஒரு ப்ரெடேட்டர் வரும், அது எப்படி அவங்க சமாளிக்கிறாங்கிற மாதிரி போகும். அண்ட் 3ஆவதாக பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த சமயத்தில் அங்கே இருக்க ப்ரெடேட்டர் டெக்னாலஜியை பயன்படுத்தி அங்கே இருக்க மனுஷங்களை பார்த்தீங்கன்னா கொண்டுட்ருக்கோம். கீழே இறங்கி சண்டை போடாது, அதோட ஷிப்பில் இருந்தே மற்ற பிளேன்ஸை பார்த்தீங்கன்னா டெஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த ப்ரெடேட்டரை இவன் எப்படி அவனோட பைலட் ஸ்கில்ஸை பயன்படுத்தி டெஃபீட் பண்ணான்னு சொல்லி அந்த ஒரு கதை போகும். இது 3 கதையும் ஒன்றா சேர்ந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. படத்தோட பாசிட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது அனிமேஷன் ஸ்டைல் சொல்லி ஆகணும். அனிமேஷன் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க, டாப் நாச்சுன்னு சொல்லலாம். 3 கதையிலுமே ஒரே அனிமேஷன் ஸ்டைல் தான் பயன்படுத்தியிருக்காங்க, டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்ட் ஸ்டைல் பயன்படுத்தலை. ஏன்னா 3 கதையுமே இன்டர்லிங்க் பண்ணி கடைசியில் கொண்டு வருவாங்க. அதனால் அவங்க டிஃப்ரெண்ட்டான அந்த அனிமேஷன் ஸ்டைலை பயன்படுத்தலை, ஒரே மாதிரி தான் கொண்டு போயிருக்காங்க. அது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அனிமேஷன் குவாலிட்டி பக்காவாக பண்ணியிருக்காங்க. ப்ரெடேட்டரோட லுக்குமே பயங்கரமாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஆரம்பத்தில் அந்த வைக்கிங்கில் ஒரு ப்ரெடேட்டர் காமிச்சிருப்பாங்க, பீஸ்ட் மாதிரி. அதோட லுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் இந்த ப்ரெடேட்டர்ஸை. எங்கள் ஃபேஸை காமிக்காமல் விட்டுருவாங்கன்னு நினச்சேன், பட் எல்லா ப்ரெடேட்டர்ஸோட ஃபேஸுமே காமிச்சிருப்பாங்க. ஸோ ப்ரெடேட்டரோட லுக் விஷுவலாக பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அண்ட் படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக அனிமேஷன் பண்ணியிருக்காங்க. கதையை தாண்டி அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது ஆக்ஷன் சீக்வன்ஸஸ்க்கு மட்டும்தான். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பரபரப்பான ஆக்ஷன் சீக்வன்ஸாக போயிட்டே இருக்கும். ரத்தம் தெரிக்கிற மாதிரியான காட்சிகள் இருக்கும். இந்த படம் ஒரு R-rated மூவி. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே ரொம்ப கோரியாக காமிச்சிருப்பாங்க. கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, தலையை வெட்டுறதுன்னு சொல்லிட்டு ப்ரெடேட்டர் படங்கள் இருக்கிறதா அது. இந்த படம் டிஸ்னியில் தான் ரிலீஸ் ஆகிடுச்சு, OTTயில். நம்ம ஊரில் ஜியோ ஹாட்ஸ்டார். எங்கே R-rated இல்லாமல் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினச்சேன், பட் R-rated தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய சீக்வன்ஸஸ் எல்லாமே ரத்தம் தெரிக்கிற மாதிரி காட்சிகள் இருக்கும். ஸோ அது இந்த படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஏன்னா ப்ரெடேட்டர் படங்கள் அப்படி தான் இருக்கும். இந்த 3 கதையுமே இன்டர்லிங்க் பண்ணி கடைசியாக ஒரு விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அந்த ப்ரெடேட்டர் ஃப்ரான்ச்சைஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் வரப்போகிற ப்ரெடேட்டர் படங்களுக்கான ஒரு அடித்தளமாக தான் இந்த படம் அமைஞ்சிருக்கு. ப்ரெடேட்டரோட உலகத்தை டீஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் அடுத்து வரப்போகிற நிறைய படங்களுக்கு இன்ட்டும் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே இந்த படத்துக்கு பாசிட்டிவ் அமைஞ்சிருக்கு. நெகட்டிவ்னு சொல்லி பார்க்கும்போது கேரக்டர் டெவலப்மெண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் எல்லா கேரக்டர்ஸுக்குமே. இந்த படத்தோட ரன் டைம் கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் 1.5 மணி நேரம் கிட்ட தான் இருக்கும். ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பரபரப்பாக நீங்கள் போயிட்டுருக்கும் படம், எங்கேயுமே போர் அடிக்காது உங்களுக்கு. பட் அந்த கேரக்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஃபுல்லாக ஆக்ஷனை மையமாக வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. ரொம்பவே ரஷ் பண்ணி எடுத்த மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங் இருக்கும். நீங்கள் வாட் இஃப் எபிசோட்ஸ் பார்த்துருப்பீங்க மார்வலில். அது எப்படி ஒரு முழு படத்தை 30 மினிட்ஸில் அவங்க கொடுத்துருப்பாங்க, கொஞ்சம் ரஷ் பண்ணி தான் கொடுப்பாங்க. அந்த மாதிரி தான் இந்த படமும் அமைஞ்சிருக்கு. அந்த கதை எல்லாமே ரொம்ப ரஷ் பண்ணி சொன்ன மாதிரி தான் ஃபீலிங் இருந்துச்சு. இதை இவங்க ஒரு சீரிஸ் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா, ஒவ்வொரு கதைக்குமே ஒரு 2 எபிசோட் கொடுத்துருந்தாங்கன்னா, அந்த கேரக்டர்ஸ் கூட நம்ம இன்னுமே கனெக்ஷன் ஆகி எமோஷனலாக ஃபீல் பண்ணியிருக்க முடியும். ஸோ எமோஷனலாக நீங்கள் கனெக்ட் ஆக முடியாது. அதேமாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட்டே இருக்காது இந்த சீரிஸில். அட்லீஸ்ட் இவங்க இந்த படத்தை ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்கலாம், ஒரு 2 hours கிட்ட. இல்லை சீரியஸாக கொடுத்துருந்தாங்கன்னா இனிமேல் பெட்டராக இது ரீச் ஆகிருக்கும். அண்ட் இது தொடர்ந்து இந்த படத்தில் நிறைய லாஜிக் மிஸ்டேக்ஸ், பிளாட் ஹோல்ஸ் இருக்குது. லாஜிக் மிஸ்டேக் இருக்கிற தப்பு கிடையாது, பட் பிளாட் ஹோல்ஸ்லாம் இருக்கும். நம்ம எல்லாருமே இதுக்கு முன்னாடி இந்த ப்ரெடேட்டர்ஸ் படம்லாம் பார்த்துருப்போம். ப்ரெடேட்டரை ரொம்ப புத்திசாலித்தனமாக காமிச்சிருப்பாங்க. பட் இதில் வந்து ஒரு சில ப்ரெடேட்டர்ஸை ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக காமிக்க முயற்சி பண்ணலை இவங்க. அதை கொஞ்சம் சில சமயம் ஈஸியாக கில் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே எனக்கு நெகட்டிவாக தோணுச்சு, என்னோட ஒப்பீனியன்ஸ் தான். பட் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு செம்ம ஆக்ஷன் பேக்கடு மூவி தான் இது. இதுக்கு முன்னாடி வெளியான ப்ரெடேட்டர் அண்ட் ப்ரே படங்களுக்கான ரெஃபரன்ஸ்லாம் இருக்கும். அது எல்லாமே டீஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. இந்த படம் தமிழ் டப்பிங்லாம் வெளியால, இங்கிலீஷில் தான் வெளியே இருக்கும். பட் செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் இந்த படம் விஷுவலாக பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ப்ரெடேட்டர் படங்களும் பிடிக்கும்னா டெஃபினட்டாக இந்த படத்தை செக் பண்ணி பாருங்கள். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த படம் ஒரு R-rated மூவி. நிறைய ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் இருக்கும். ஸோ ஃபேமிலியில் பார்க்க முடியாது. நீங்கள் உங்களே எத்தனை பேர் இந்த ப்ரெடேட்டர் படம் பார்த்துருக்கீங்க? பார்த்து உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கே இல்லையானது காமிச்சு லீவ் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்கள் டாட்டா, பை, see you.